இருக்கிற மவராசன் எங்கடா என்ன காணும்னு தேடிட்டு வந்தாலும் வருவாரு. அப்படி அவங்க வரும்போது இவங்க இங்க இருக்கிறத அவர் பார்த்தாருன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது டாக்டர். போ சொல்லுங்களேன். நல்லதுக்கு காலம் இல்ல சார். இதுக்கு மேலயும் நீங்க இங்க இருக்க வேண்டாம். கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். டாக்டர் அது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நீங்க கிளம்புங்க. இல்ல டாக்டர், அது எதுவும் வேண்டாம். என்ன என்ன வேண்டாம்? இல்ல அத சொல்ல வேண்டான்னு. என்ன சொல்ல வேண்டாம்னு சொல்றாரு டாக்டர் சார்? இவங்க 2 பேரையும் நம்பாதீங்க. பயங்கரமான உலக மகா பிராடு. அதுவும் பக்கத்துல நிக்குதே இந்த அம்மா. ஐயோ, இந்த ஆளு பேசுற 15 பக்க வசனத்தை அந்த அம்மா 15 சென்டிமீட்டர் வாய வச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு செஞ்சு விட்டுட்டு போயிடும். டாக்டர், இப்ப நீங்க இவங்களை வெளியில அனுப்புறீங்களா இல்ல நான் இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில போட்டுமா? இல்ல டாக்டர், நாங்களே போறோம். வாசித்தா உங்க நெஞ்சு மேல கை வச்சு உங்க ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தது இன்னாராதான் இருக்கும்னு நீங்க யார் பேரை வேணா சொல்லுங்க. யார் நிஜமாவே உங்களுக்கு உதவி பண்ணாங்களோ அவங்க பேரை நீங்க சொல்லும் போது உங்க பேஸ் மேக்கர் வேலை செய்யறது நின்னு போயிடும். அட, கதை விடுறியா நீ? நம்பலன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க. ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் கொடுத்தது மார்கண்டேய. பாட்டி, என்ன விஜய்? எங்க உங்க ஆப்பிள் போன் கொடுங்க. இந்த வச்சுக்கோ. என்ன கேட்ட உடனே கொடுத்துட்டீங்க? நீயே வச்சுக்கோடா. நீங்க இப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது. அப்படின்னா அந்த நகையெல்லாம் கலட்டி கொடுங்க. வேணாம் 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 வேணாம், நான் சும்மா தான் கேட்டேன். ஆமா, என்ன திடீர்னு இப்படி மாறிட்டீங்க நீங்க? வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்தை இன்னைக்குதான் கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சீங்க? காசு பணம் தான் உலகத்திலேயே ரொம்ப முக்கியம்னு நினைச்சேன். அது சரிதான்னு என்ன நம்ப வச்சது உங்க அப்பா. என்ன பாட்டி, இன்னைக்கு நீங்க வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நாலு காசு கையில இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. ஏன் பாட்டி அழுவுறீங்க? ஒரு மாதிரி பேசுறீங்க. அதுக்கப்புறம் தான் காசு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு புரிஞ்சது. அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது. டேய் விஜய், இந்த உலகத்திலேயே அன்பு தாண்டா ரொம்ப பெரிய விஷயம். நம்மள பிடிச்சவங்கள நாம நேசிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நம்மளோட எதிரிகளை நேசிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும்டா. அப்படி ஒரு விஷயத்த இன்னைக்கு நான் பார்த்துட்டேன்டா. இந்த வாழ்க்கை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஐயோ, டேய் வண்டி வந்துட்டு இருக்கு. நீ போ, ஒளிஞ்சு போ.
வாங்க 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 என் பாச மலரே, பவழ மல்லியே, தம்பி நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கம்மா. ஸ்டார்ட் கேமரா. என்னம்மா, என்ன கேமரா? உங்க காதுல அப்படியே விழுந்துச்சு. நான் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்டேம்மா, சாப்பிட்டேன். என் குல சாமியே, அன்னைக்கு மட்டும் நீங்க சரியான நேரத்துல அந்த 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் என்ன புதைச்ச இடத்துல புல்லு புல்லு இல்ல மரமே வளர்ந்திருக்கும். அதை விடுங்கம்மா. எத்தனை முறை அதையே சொல்லி காட்டுவீங்க? எனக்கே கூச்சமா இருக்கு. நான் என் கடமையை தானம்மா செஞ்சேன். ஐயோ, அப்படியெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். என் ஆயுசுக்கும் இத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுதானே நியாயம். அந்த நன்றிய மறக்காம உங்களுக்கு நீங்க மறக்கவே முடியாத அளவுக்கு பெருசா ஏதாவது திருப்பி செய்யணும்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். இப்பவும் நான் சொல்றது தானமா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதை விட வேற என்ன பெருசா செய்ய போறீங்கம்மா? சே அதெல்லாம் சும்மா உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் நான் வச்சிருக்கேன். அத நான் உங்களுக்கு செய்யும் போது நீங்க எங்கேயோ போயிருப்பீங்க. அன்னைக்கு தெரியும் இந்த சாவித்ரி யாருன்னு. ஐயோ, அந்த ஸ்பெஷல் ஐட்டத்தை நானே கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் இருங்க. அப்படியா? கொஞ்சம் இருங்க, வரேன். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு. அந்த ஆளு வருவான். அது கிடையாது, நம்ம புடிச்சு வச்சிருக்கிற ஆளு இன்டர்நேஷனல் வரைக்கும் பயங்கரமான ஆளு. ஐயோ சார், நான் அந்த அளவுக்குள்ள ஒருத்தர் இல்ல சார். நான் எந்த தப்பு பண்ணல சார். இவனை ஜீப்ல உள்ள ஏத்தியா? சார் 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 வேணாம் சார். சார் ஜீப்ல ஏத்துற அளவுக்கு நான் ஒருத்தர் இல்ல சார். சொன்னா கேளுங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். இந்த கழுவியில கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கறது சார். சார் சார் எவனோ எனக்கு வேண்டப்படாத என் வண்டியில வச்சுட்டு போயிட்டான் சார். சார் சார் இவளை நம்பாதீங்க. இது மோசமான பொம்பளை சார். சார் அந்த ஆளு அப்படிதான் சார் சொல்லுவான். எந்த அக்யூஸ்ட் தன்னை அக்யூஸ்ட்னு ஒத்துக்குவான்? விஜய், அந்த போட்டோ எடுத்து சார் கிட்ட காமிடா. விடுங்க சார். சார் பாருங்க சார். ஐயா, அப்படி சாக்கா வர அளவுக்கு அதுல என்னையா இருக்கு? அதுல எனக்கும் கொஞ்சம் காட்டுங்க ஐயா. இந்த பாரு, சார் 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 இது நான் இல்ல சார். நான் இல்ல சார். இது கிராபிக் சார். நீங்களே நல்லா பாருங்க. பாருங்க ஐயா, அவன் சின்ன வயசு போட்டோவோட என்னோட பெரிய வயசு போட்டோ ஒட்டி இருக்காங்க ஐயா. அது கூட உங்களுக்கு தெரியலையா ஐயா? நீ இப்படியே பேசிட்டு இருந்தா உன்னை தொலைச்சிருவேன். கான்ஸ்டபிள், இவன் டேஞ்சரான கிரிமினல். வெளியவே இருக்க கூடாது. உங்க பேரு? சாவித்ரி சார். சத்தியம் மாறாத சாவித்ரி சார். கேர் ஆஃப் மார்கண்டேயன், கவுன்சிலர், நம்பர் 35, கணபதி தெரு. சார், நீங்க எப்ப வந்து கூப்பிட்டாலும் நான் சாட்சி சொல்ல வருவேன் சார். எனக்கு இந்த நாடும் நாட்டு மக்களும் இவன மாதிரி பயங்கரவாதிங்க கிட்ட சிக்காம அமைதி பூங்காவா இருக்கணும் சார். அவ்வளவுதான் சார். போயா என்ன போட்டு குத்துறல, நான் சும்மா விட மாட்டேன்.
ஐயா சாமி, என்னைய மறந்துட்டியே? இல்ல சாமி, மறக்கல. என்ன தேடி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்படி ஒருத்தர் இருக்கான்றதையே மறந்து போச்சா? தப்புதான் சாமி, ஏன் தப்புதான். நிறைய பிரச்சனை. என்னைய நினைச்சு பாக்குறதுக்கு தான் உனக்கு பிரச்சனையே கொடுத்தேன். அப்ப கூட நீ வரலையே. தப்புதான் சாமி, தப்புதான். நீ என்ன மறந்திருக்கலாம், ஆனா நான் உங்களை மறக்கல. அதான் நானே உங்களை தேடி வந்துட்டேன். ஏன் வரல? மன்னிக்கணும் சாமி. பிள்ளைக்கு பால் கொடுக்க அம்மா மறந்தா என்ன ஆகும்? விளைச்சலுக்கு மழை கொடுக்க வானம் மறந்தா என்ன ஆகும்? குலசாமிக்கு படையல் போட மறந்தா குடும்பம் என்ன ஆகும்? எனக்கு அங்க நிம்மதி இல்ல. உடம்பெல்லாம் திகுதுகுடு தீயாட்ட எரியுது. இந்த வீட்டை கருமேக சூழ போகுது. சாமி, இந்த வீட்டு விளக்கு ஒண்ணு அணைய போகுது. ஐயோ சாமி. ஆமா, இந்த வீட்டுல இருக்கிற என் குளத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. ஐயோ சாமி. ஆமா, எந்த சக்தியாலையும் அதை தடுக்கவே முடியாது. என்ன ஆபத்து வரப்போகுது சாமி? யாருக்கு சாமி அந்த ஆபத்து? ஆலமரத்துக்கு ஆபத்து வரப்போகுது. ஐயோ சாமி. எங்களை காத்து நிக்கிற குலசாமியே, உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாரு இருக்காங்க? இந்த குடும்பத்தை, இந்த குலத்தை நீங்க தான் சாமி எல்லையில நின்னு காப்பாத்தணும். நீ அங்க வந்து கேளு. என் இடத்துக்கு உன் குடும்பத்தோட வந்து கேளு. சாமி, சாமி. சரி சாமி, என் குடும்பத்தோட நாங்க வந்து படையல் போட்டு வேண்டிக்கிறேன் சாமி. நீதான் சாமி என் குடும்பத்தை காப்பாத்தணும். அழிவு சக்தியே இந்த வீட்டை சுத்தி சுத்தி வருது. கவனமாயிரு, பொறுமையாயிரு, அமைதியாயிரு. எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லு. கோபம் குலநாசம் கோபப்படாம இருக்க சொல்லு. காட்டுக்குள்ள அமர்ந்திருக்கும் என் சாமி, உன்னை தேடி வரும் எங்களுக்கு நல்ல பதில் தாருமப்பா. என் தலைமாடு காத்தவனே கருப்பா, உன்னை பார்க்கத்தானே வரம் கேட்டோம். என் கண்ணுக்கு ஒளி ஒண்ணு தாருமப்பா. இந்த ராஜா எலெக்ஷன்ல தோத்த வெறுப்புல நம்ம மேல கோவத்துல இருக்கான். போதா குறைக்கு அவன் பொண்டாட்டி வேலைக்கு போறான்னு அவனை மதிக்கிறதே இல்ல. இப்ப இருக்கிற நிலைமையில அவனை கூப்பிட்டா வரவும் மாட்டான். அப்படியே வந்தாலும் அங்க ஊர்ல வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி சொந்தக்காரங்க முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டுருவான். பாத்துக்க. இந்த ரேவதி அங்க வந்து எனக்கு புது புடவை எடுத்து கொடு, ஜாக்கெட் எடுத்து கொடு, சங்கிலி எடுத்து கொடுன்னு, அப்புறம் என் புருஷனுக்கு மோதிரம் எடுத்து போடுன்னு எந்த நேரத்துல என்ன கேட்கணும்னு தெரியாம கிடைச்சத சுருட்டலான்னு பாத்துக்கிட்டு இருப்பா. ஏன் சீதா, இதுங்க கூட என்னையும் வர சொல்றியா? அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பேசவும் மாட்டாங்க, பண்ணவும் மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டிங்க. போதுமா? என்னங்க, நீங்க வரீங்க, அவ்வளவுதான். நீ இவ்வளவு பிடிவாதமா கேக்குறத பார்த்தா வேண்டுதல் ரொம்ப பெருசா இருக்கும் போல. எல்லாமே நல்லதுக்கு தாங்க. போகும்போது பிரிஞ்சு இருக்கிற நம்ம குடும்பம் வரும்போது ஒன்னா சேரக்கூட வாய்ப்பு இருக்குல்ல. இவ்வளவு நாளா சேராத குடும்பம் தான் இந்த 4 நாள்ல சேர்ந்துட போகுதா? நீங்க கருப்பண்ணசாமி மேல நம்பிக்கை வச்சு வாங்க, நான் சொன்னது நடக்கும். இதுக்கு மேலையும் வரலன்னு சொன்னா விட்டுற போறியா என்ன? எங்க வரலன்னு தான் சொல்லி பாருங்களேன், பாப்போம். வர்றேன். ஆனா ஒண்ணு, இந்த பசங்க கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அப்புறம் எல்லாரையும் நீ தான் கூப்பிட்டு பேசி வர வைக்கணும், சரியா? படு. அது வரைக்கும் நீ போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன இது வரைக்கும் இந்த சாவித்திரி குடும்பத்தை பிரிச்சு வச்சுதானே பாத்திருக்க. இப்ப முதலா மொத்த குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்து ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து வைக்க போறேன். நாங்க குடும்பமா சேர்ந்து உன்னை மொத்தமா வச்சு செய்ய போறோம். நீங்க ஒத்தையில வந்தாலும் சரி, இல்ல மொத்தமா வந்தாலும் சரி. பேச்ச குறைடா, பேச்ச குறை. நீ பேசணும்னு நினைக்கிற வசனத்தை நீ போகும்போது உன் டிரைவர் இருக்கான்ல, அவங்கிட்ட பேசிட்டு போ. வரட்டா?
லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. ஆனா உன்கிட்ட அந்த ரெண்டுமே அளவுக்கு மீறி இருக்கு தனிகா. வரட்டா? எல்லாரும் ஏறுங்க. அம்மா நம்ம வண்டியில வாமா. மேகலா, நீங்க 2 பேரும் சின்னஞ்சிருசுங்க, நீங்க தனியா வாங்க, நான் இவங்களோட வந்துடுறேன். நெக்கலை பத்தி உங்க அம்மாவுக்கு சரி விடு, எங்கேயோ போய் தொலையட்டும். நீ வா. சரிங்க. சரி போலாமா? எல்லாரும் ஏறிக்குங்க. போலானே. அப்பா கிளம்பலாம் பாப்பா. இருப்பா இருப்பா. என்னப்பா? தேங்காய் கற்பூரம் காமிச்சிட்டு போகணும்ல. ஓ, எடுத்துட்டு வரலையாப்பா? எடுத்துட்டு வந்திருக்கேன். உமா இத பிடி. என்ன இவனுங்க 2 வண்டியில போறானுங்க? அண்ணே என்னடாச்சு? கொஞ்சம் இருங்க சார், அதான் பாத்துட்டு இருக்கல. ஏண்ணே இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி பாக்குறது இல்லையா? வந்ததுக்கு அப்புறமா பாத்துட்டு இருக்கீங்க? சாரி சார், பேட்டரி கொஞ்சம் உட்காந்துருச்சு. உட்காந்துருச்சா? என்னங்க வண்டியை புக் பண்ணிருக்கீங்க? ஏய் நீ வேற சும்மா கடுப்ப கலப்பாத. அண்ணே என்னன்னு பாருண்ணே. அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோ, அவனுக்கு இன்னைக்கு மோட்சம் தான். மெக்கானிக் தான் சார் வரணும். நீங்க வேணா வேற வண்டி புக் பண்ணி போயிடுறீங்களா? வேற வண்டியா? இப்ப எங்க நான் போய் புக் பண்றது? ஆமா சார், நான் என்ன பண்றது? வேற வண்டி புக் பண்ணிக்கோங்க சார். இந்த டயர் கடியில வை. நமக்கு தான் உங்களோட எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல. நீங்க கட்டிட்டு வந்த சோத்தை எடுங்க. என்ன மாப்ள, கொஞ்சம் கூட டீசென்ட்டே இல்லாம கட்டி சோறு கலந்த சோறுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன். பர்கரா? ஆமா மாப்ள, இதோ அம்மா அதை கொஞ்சம் எடுங்க. என்னடி பர்கர்ன்றாங்க? சாப்பிடுங்க மாப்ள. ஏங்க இந்த லெமன் சோறு புளி சோறுலாம் இல்லையா? உமா கையில என்ன? என்னாச்சு உமா? என்னாச்சுக்கா? இல்ல, இறங்கும் போது கதவுல இருந்த கிரீஸ் ஒட்டிக்குச்சு, போகவே மாட்டேங்குது. எங்க காட்டு பார்க்கலாம். கழுவு கழுவு கழுவு, நல்லா கழுவு. பரவாயில்ல விடு. ஸ்பூன் ஏதாச்சும் இருக்கா? நான் இருக்கேன். பாண்டி வா. பர்கரா ராஜா? அவளுக்கும் கொடுங்க மாப்ள. இந்தா சாப்பிடுமா.
ஏய் மம்மின்னு கூப்பிடாத ஜிம்மின்னு கூப்பிடு சரியா இருக்கும். பகல்லையே அந்த கண்ணாடியை போட்டா ஒண்ணும் தெரியாது, இதுல ராத்திரி வேறையா? கழட்டுக்கு முதல்ல அந்த கண்ணாடிய. ஏய் உனக்கு தனியா சொல்லுவாங்களா? கழட்டு முதல்ல கண்ணாடிய. மேகலா நீ சொல்லு. இந்த வீட்லயே நம்ம தங்க போறோம்? எஸ் ஆஃப் கோர்ஸ். இங்க பக்கத்துல ஒரு ஸ்டார் ஹோட்டல் இல்லையா? நோ மேகலா, இந்த ஊர்ல ஸ்டார்ஸ் மட்டும் தான் இருக்கு, ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் இருக்காது. ஐயோ வேற என்ன பண்றது, கொஞ்ச நாளைக்கு நாம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு ஏசி கூட இல்லையா மம்மி? நாம எப்படி இங்க தங்குறது? எல்லாத்துக்கும் ஊசி, இதுக்கும் ஊசின்னா அடிக்கா. இன்னைக்கு உங்க கையில எதுவும் ஓட்டலையா? இன்னைக்கு மட்டும் சைலண்டா இரு சரியா? மச்சான் அக்காக்கு ஊட்டி உள்ள. ஏய் நீ வீட்லயே இருந்திருக்கலாம்டா, வந்திருக்கவே கூடாது. விழுக்க போறேன் உன்னை. என் வைஃப் நான் ஊட்டுவேன். உமா சாப்பிடுமா ப்ளீஸ். வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ். இருக்கட்டும். மாப்பிளைக்கு ஃபோன் பண்ணுடி சீக்கிரம். எடுக்க மாட்டாரு மம்மி. 2 கையில பார்சல கொண்டு வரும்போது எப்படி போன் எடுத்து பேச முடியும்? அதான் வந்துருவாரு. அதுவும் சரிதான். நான் உங்க பிரியாணி நம்பிக்கிட்டு உட்கார்ந்தா அவ்வளவுதான். நான் அந்த டீம்லயே போய் சாப்பிட்டுக்கிறேன். டேய் உட்காரு. உனக்கு 65 எல்லாம் வாங்க போயிருக்காரு, உட்காரு. டேய் சும்மா இருடா. ஏய் என்ன விடுங்க. டேய் டேய் சாப்பாடே கிடைக்காது. பாட்டி எனக்கு சாப்பாடு போடுங்க. மம்மி உட்காரு. நான் போய் லைட்டா பாத் பண்ணிட்டு வந்துடுறேன். வாங்க மாப்ள. என்ன வேர் இஸ் த ஸ்கை சிக்கன் பிரியாணி? ஸ்கை சிக்கனா? வான்கோழி பிரியாணி மாப்ள. இந்த பட்டி காட்டுக்குள்ள ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்க வழி இல்லாம வந்திருக்கேன். மொத்த ஊர் 7 மணிக்குள்ள அடங்கிருமா? அது சரி, அப்புறம் ஏன் இவ்ளோ லேட்டா வந்தீங்க? அதானே சாப்பாடு எங்க கிடைக்கும் தேடிட்டு வரதுக்கே இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இப்ப சாப்பாடுக்கு என்ன பண்றது நம்ம எல்லாரும்? நாங்க ஜஸ்ட் டின்னரை ஃபினிஷ் பண்ணோம். சாப்பிட்டீங்களா? எப்படி மாப்ள? தோ இப்படி கையில எடுத்து அப்படி வாயில போட்டு சாப்பிட்டோம். ஏய் அது வேற ஒண்ணும் இல்ல மாப்ள, நம்ம பக்கத்து வீட்ல ரொம்ப கம்பல் பண்ணி சாப்பிட கூப்பிட்டாங்க. நாம போகலன்னா அவங்களும் சாப்பிட மாட்டேன்னு ஒரே அடம். நம்மளால இன்னொருத்தர் பட்னி கிடக்க கூடாது இல்லையா? அதான் எங்க 2 பேரால நோ சொல்ல முடியல. அதான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். என்ன சாப்பிட்டீங்க? பிசிபலா பாத் வித் பொட்டேட்டோ ஃப்ரை அண்ட் பப்பட்ஸ் வித் மேங்கோ பிக்கிள்ஸ். சாப்பாடு வேற லெவல் மாப்ள.
ஐயோ வெரி டேஸ்டி, வெரி டேஸ்டி. ஏய் ஏடி இதெல்லாம்? ஆமாங்க, நீங்க எப்ப வருவீங்கன்னு தெரியல, அதான் சாப்பிட்டோம். அடி பாவிங்களா, இப்படி பட்னியா போட்டீங்களேடி. இப்ப என்ன பண்றது? சரி, அட்லீஸ்ட் எனக்கு வாழைப்பழமா இருக்கா? ஐயோ இருந்துச்சு மாப்ள, இருந்துச்சு. எங்க? ஜஸ்ட் நவ் நாங்க சாப்பிட்டுட்டு அப்படி தூக்கி போட்டுட்டோம். முடிஞ்சிருச்சு மாப்ள. தூக்கி போட்டீங்களா? மாப்ள இத பாருங்க, இந்த மானரோஸ் எல்லாத்தையும் 10 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு உங்க அம்மா கிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. ஏய் சீதா, சீதா. என்னங்க? அவன் பசியில இருக்கிறான் போல. உள்ள மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை அவனுக்கு கொஞ்சம் போட்டு கூட. வேண்டான்னு சொல்லிட்டு போனது யாரு? அவன் தானே. அவனுக்கு வேணும்னா அவனே கேட்டு வாங்கி சாப்பிட்டோம். சீதா, அவன் ரொம்ப பசியோட படுத்திருக்கிறான். ஒரு நாள் சாப்பிடலனா ஒண்ணும் ஆகாது. அப்படியாச்சும் அவனுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். நீங்க படுங்க. ஏய், தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போடா. சும்மா படம் காமிச்சுக்கிட்டு இருக்க. உன் படம் இங்க ஓடாது தெரியும்ல. வேணா இப்ப அச்சு கட்டுமா? நீ அடிச்சியும் காட்ட வேணாம், கடிச்சியும் காட்ட வேணாம். அந்த தெரியுது பாரு ஒரு பூவு. ஓப்பா மலர் லவர், போய் அந்த மலர் எடுத்துட்டு வா போ. இதெல்லாம் ஒரு மேட்ரா? சப்ப மேட்ரு. இப்ப பாருங்க எப்படி எத்தனை வரேன்னு. ஏச்சா போ. ஏ ரவி, அந்த சோப்பர்ரா. எந்த சோப்ல குளிச்சாலும் இதே கலர் தான் இருக்க போற. இந்தா.
அண்ணே பாண்டி மலரை தூக்கிட்டாண்ணே. என்னமோ பாண்டிக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொன்ன, அங்க பாரு. அங்க பாருங்கப்பா. டேய் எங்கடா எங்கடா? பாண்டி அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, பயப்படாத. இந்தம்மா வந்து எடுத்துக்கோங்க. எல்லாரும் இந்த முளைப்பாரி எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போகணும். முக்கியமா வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க தான் எடுக்கணும். ஒவ்வொருத்தரா வந்து எடுங்க. புள்ளத்தாச்சி பொண்ணுங்களும் எடுக்கலாமா? அதெல்லாம் தாராளமா எடுக்கலாம். வா எடு. சரிங்க. ஐயா இங்க சாமி, ஐயாலாம் தேவையில்லாம ஸ்பாட்டுக்கு வர மாட்டாரு. அதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம்ல. கொஞ்சம் இருங்க, போன் போட்டு தரேன், பேசுங்க. சொல்லியா? இப்ப இந்த சாமியாடி நம்ம கூட தான் இருக்காப்ல. போன் அவங்கிட்ட கொடு. சரிங்கண்ணே. இந்தா ஐயா பேசுறாரு. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. என்னையா பேசினபடி எல்லாமே சரியா போயிட்டு இருக்கா? கோயில் காரியத்துல எதுவுமே மாறலையா. அதெல்லாம் சொன்ன நேரத்துக்கு சரியா தான் ஐயா போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி நீட்டா செஞ்சு முடிச்சிருவதானே? ஐயா எனக்கு ரொம்ப பயமா இருக்குயா. நான் இது போல கள்ளசாமி வந்தெல்லாம் ஆடினது இல்லையா. அந்த கருப்பண்ணசாமி என் மேல வந்து இறங்கினா மட்டும்தான் ஆடுவேன், அருள் வாக்கு சொல்லுவேன். அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீதான் கருப்பண்ணசாமி. நீ சொல்றதுதான் சட்டம், நீ பண்றதுதான் தெய்வ காரியம். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி தப்பு தண்டை எதுவும் பண்ணது இல்லையா. அதனாலதான் உன் தட்டுல விழுற 5க்கும் 10க்கும் நாக்க தள்ளிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க. உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் இந்த மேல சத்தத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க கோமாளி மாதிரி இருக்கணுமா? இல்ல நீயும் கையில 4 காசு பார்த்து 4 பேர் மாதிரி கௌரவமா இருக்கணுமா? உன் புள்ள டவுனுக்கு போய் படிச்சு பெரிய ஆள் ஆக வேண்டாமா?
இல்ல உன்ன மாதிரி இதே கிராமத்துல குறி சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கணுமா? ஐயா இருந்தாலும் இதோ பாரியா, இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ பார்க்காத காசு, அதுவும் மொத்தமா தரேன். ஓஹோன்னு வாழ்க்கை. நீ மட்டும் மாட்டேன்னு சொன்னாலும் நாளைக்கு உன்ன மாதிரி இன்னொருத்தனை வச்சு இந்த வேலையை முடிச்சிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். இது நான் உனக்கு கொடுக்கிற வாய்ப்பு. உன் வாழ்க்கையில ஒரு லட்சுமி இல்ல, அஷ்டலட்சுமியும் தேடி வரும்போது வேணான்னு சொல்லாதயா. அதுக்கு இல்லங்கய்யா, நான் எதுக்கு சொல்றேன்னா யாருக்காவது என் மேல சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல. அதெல்லாம் ஒண்ணும் வராது. இந்த மாதிரி சாமி ஆடிங்க சவுக்கு அருவா இதெல்லாம் வச்சு ஆடும்போது மத்தவங்க மேல சவுக்கடியும் சின்னதா 1-2 வெட்டும் படுறது சகஜம் தானே. நீ என்ன பண்ற, அந்த மூத்தவன் ஒருத்தன் இருப்பான்ல ராஜான்னு, நல்ல பலத்தியா அவனை ஸ்ட்ரெயிட்டா போடு. வெட்டு எப்படி இருக்கணும்னா சும்மா சங்கிலிய ஒரே வெட்டா இருக்கணும். ஆளு ஸ்பாட்லயே காலி ஆகணும். புரியுதா? ஐயா பரிவட்டம் கட்டணும், முன்னாடி வாங்க ஐயா. பூசாரி, என்னோட காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எனக்கு கட்டி என்ன ஆக போகுது? குடும்பத்துல அடுத்தடுத்து பிள்ளைங்க தலையெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு கட்டி விடுங்க. மூத்த ஆள் யாருயா? ராஜா. அவரை வர சொல்லுங்க. ராஜா உன்னதான் கூப்பிடுறாங்க, போ. வாங்க. ஏய், இந்த ஊர்ல எல்லாம் ஆளை விட ரெடிமேட்ல டிஸ்கவுண்ட்ல எடுக்கிற துண்டுக்கு தான் மரியாதை போல இருக்கு. ஐயா அடுத்தவர். டேய் ரவி. அப்பா வாடா. உன் குடும்பத்துக்கு இனி ஒரு குறையும் வராது. வீடு 2 இருந்தது போதும், பழையபடி 1 கெடு கருப்பா.
குழந்தை பிறந்ததும் உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். உனக்கு பிறக்க போற வாரிசு உன்னை உச்சத்துக்கே கொண்டு போக போகுது. சீதா ஒண்ணும் இல்ல சீதா, லேசான காயம்தான். விடு விடு பாத்துக்கலாம். எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருக்காம வாங்க, சாமி கிட்ட படையல் போட்டது அங்கேயே இருக்கு. வாங்க நம்ம அங்க போலாம். வாங்க வாங்க அண்ணே வாங்க. என்ன ராஜா, பயந்துட்டியா? என்னடா சொல்லு. அப்படியே விட்டுருக்கலாம்ல. என்னடா? இல்ல, அந்த சாமி அடியனை பார்த்து அருவால வீசும்போது இங்க அப்படியே விட்டுருக்கலாம்ல. உனக்கு ஒரு ஆபத்துனா அத பாத்துக்கிட்டு அப்பா சும்மா இருப்பாருன்னு நினைச்சியா? அப்படியே விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல இருக்கிற பல பிரச்சனை முடிஞ்சிருக்குல்ல. ஏன் இப்படி குறுக்க பூந்து உங்க கையில வேற வெட்டு வாங்கி? டேய், பாண்டி தண்ணியில மூழ்கினப்ப அவன் அப்படியே போகட்டும்னு நீ விட்டுருக்க வேண்டியதானே? நீ ஏன்டா குதிச்சவனை காப்பாத்துன? அதுக்காக கண்ணு முன்னால ஒருத்தன் உசுருக்கு ஆபத்துனா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அதான் டக்குன்னு குதிச்சு காப்பாத்திட்டேன். நானும் இப்ப அதே தான் பண்ணேன். பாண்டி அந்த நிலைமையில பார்க்கும்போது உனக்கு உள்ளுக்குள்ள எப்படி துடிச்சதோ அதே மாதிரி தான் எனக்கும் துடிச்சது. உன் மேல எனக்கு 1000 கோபம் இருக்கலாம்டா, வருத்தம் இருக்கலாம்டா. ஆனா அந்த அருவா உன்னை பார்த்து வந்தப்ப எனக்கு வேற எதுவுமே தோண. ஏய், போன் எடுக்க மாட்டேன். ஓ பூசாரி, போன் அடியா.
மாமா இந்த பாருங்க மாமா பூசாரி பைய விட்டு போயிட்டாரு மாமா. பைய எடுத்து வைடா. ஊருக்கு போனதும் யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பிச்சிருவோம். சரி. அதுல என்ன இருக்க போகுது? விபூதி குங்குமம் தான் இருக்க போகுது. விடுங்க. மாமா என்னடா பணம் போமா? பணமா? மாமா ஒரு 1 லட்சம் ரூபாய் போலாம் மாமா. ஐயோ ஐயோ வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி நிப்பாட்டுங்க. என்னாச்சு? என் பிள்ளைகளுக்கு கொண்டு போலான்னு பிரசாதத்தை கோவில்ல வச்சிருந்தேன், அங்கே விட்டு வந்தேன். வண்டி நிப்பாட்டுங்க, வண்டி நிப்பாட்டுங்க. ஏங்க வேணா நிப்பாட்டுங்க. ஏங்க முதல்ல வேணா நிப்பாட்டுங்க. முதல்ல எல்லாரும் வேணா விட்டு இறங்குங்க. இறங்கு இறங்கு. நான் நிறுத்துறேன். வண்டி நிறுத்துறேன். வண்டியில ஏதோ தப்பா இருக்கு. ஏதோ அந்த பூசாரி மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல வண்டி விட்டு கீழே இறங்கு. இறங்கு இறங்கு இறங்கு. ரவி பாத்து. ரவி முட்டாள். யோ அவன் நல்லாதான் இருந்தான். உன் கூட சேர்ந்துதான் அவன் சப்பை ஆயிட்டான். டேய் யார பார்த்து சப்புன்னு சொல்ற? நான் வரேன்டா, இப்பவே வரேன்டா. முதல்ல நான் அவனை செய்யறேன்டா. ஏய் பாண்டி இங்க பாரு, அவரே வரேன்னு சொல்லிட்டாரு. நீதான் இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப என்ன பண்ணு சொல்றீங்க? ஏய் நேரா போறோம். அவனை பார்த்த இடத்துலயே பொல பொலன்னு பொழக்கிறோம். அவன் கூட வேற எவன் வந்தாலும் சரி, அவனையும் பொழக்கிறோம். யாருன்னு அவனுக்கு காட்டணும்டா. இன்னொரு வாட்டி நம்ம குடும்பத்து மேல கைய வைக்க அவன் யோசிக்கணும். இதே ஒருவேளை மாமாக்கு தெரிஞ்சா? டேய் அவர்கிட்ட நாம சொன்னதானே தெரியும். அடி வாங்கின என்ன சொல்லவா போறான்? மாமாச்சா போ. ஏய் வாடா வாங்க. பேசு பேசு. இன்னைக்கு ஒரு நாள் தானே பேச முடியும், நாளைக்கு முடியாது. என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? இன்னும் எண்ணி 24 மணி நேரத்துல உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா தூக்குறேன். குழந்தை குட்டி கிழவன் கிழவி யாரையும் பார்க்க மாட்டேன். எல்லாரையும் ஒட்டுமொத்தமா தூக்குறேன். அதுக்கு ஆல்ரெடி அட்டவணை போட்டாச்சுடா. இந்நேரம் என் பசங்க லைன்ல வந்திருப்பாங்கடா. என்னங்க, என்ன ஆச்சு? ஏதாவது கனவு கண்டீங்களா?
இந்தாங்க. இந்த நேரத்துல எங்க போறீங்க? ஒண்ணு இல்ல, நீ படு, நான் இப்ப வந்துடுறேன். என்னங்க, எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், இப்ப படுங்க. நான் எங்கேயும் போல சீதா, ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்க ஊழப்பைவள சவுண்ட் அதிகமா இருக்கு. ஏய், என்ன பார்த்தா டம்மி பீஸ்னா? டேய் ராஜா, அப்பாவை எங்கேயாவது பாத்தியாடா? காலையில வாக்கிங் போயிருப்பாருமா. அவர் வாக்கிங் போனா எனக்கு தெரியாதா? நேத்து ராத்திரி திடீர்னு எழுந்திருச்சு போனாரு, இப்ப வரைக்கும் திரும்ப வரலடா. அவருக்கு போன் பண்ணி பாத்தீங்களாமா? போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருதே. பாண்டி, அத்தை, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க. இதோ இதோ பாக்குறேன் அத்தை. நான் பக்கத்துல பாத்துட்டு வரேன். டேய் டேய் பாண்டி, இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாரு. இருடா இரு. மா, அவர் என்ன சின்ன குழந்தையா, வந்துருவாரு, விடுங்கம்மா. அவர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா நான் எதுக்குடா வந்து உங்களை கேட்க போறேன்? ராத்திரி எதுவும் சொல்லாம எழுந்திருச்சு போனாரு, இன்னும் வரல. எனக்கு என்னமோ ஏதோன்னு பயமா இருக்கு. மா, அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, அப்பா வந்துருவாரு. இல்லனா நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க போய் என்ன ஏதுன்னு பார்த்து கூட்டு வந்துறோம். மா, என்னாச்சு? எதுக்கு இப்படி காலையில சத்தம் போட்டுட்டு இருக்க? உங்க அப்பாவை காணோண்டி. காணுமா? எங்க போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லிட்டு போல. ஏதாவது அவசர வேலையா போயிருப்பாருத்த. மாமா என்ன முன்ன மாதிரியா? கவுன்சிலர்னா 4 பேர் 4 பிரச்சனைக்கு கூப்பிடதான் செய்வாங்க. நல்லா புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவோமா? நாங்க சொன்னா கேட்கவே மாட்டேன்றாங்க. இல்லடா, எனக்கு என்னமோ ஏதோ தப்பு நடந்திருக்குமோன்னு பயமா இருக்கு. அத்தை, நீங்க பதட்டப்படாம உட்காருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க உட்காருங்க. மேகலா, உட்காருங்க. உள்ள போமா. உட்காருங்கம்மா. உட்காருங்க உட்காருங்க சம்பந்தி. முன்விரோத காரணமாக கொலை செய்யப்பட்டாரா? அவர் சம்பந்தி மார்க்கண்டேயனிடம் விசாரணை. ராஜா, டேய், என்னடா இது? உங்க அப்பாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. நியூஸ்ல அப்படிதான் போட்டிருக்காங்க. எனக்கும் ஒன்னும் புரியல. நம்ம எல்லாம் தூங்க சொல்லிட்டு அப்பா தனியா கிளம்பி போயிருக்காரு போலமா. இல்ல ராஜா, உங்க அப்பா இந்த மாதிரி கொலை செய்யற அளவுக்கு எல்லாம் போக மாட்டாருடா. தெரியுமா?
டே பாண்டி, நீ எப்போ அவரு கூட தானடா இருப்ப? நீ ஏன்டா அவரை தனியா விட்ட? எங்க அப்பா செஞ்சதை மன்னிக்க முடியாதுதான். அதுக்காக மாமா இப்படி அவரை கொலை செய்யற அளவுக்கு பவர் நினைச்சு பாக்க. ஐயோ அப்பா, அழாத உமா. மார்க்கண்டேயன் உங்களுக்கு என்ன வேணும்? என் அப்பா தான் சார். அவங்க 2 பேரும் அவரோட மாப்பிள்ளைங்க சார். உங்க அப்பா இப்போ எங்க கஸ்டடியில தான் இருக்கு. சார், அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு சார். ஒரு ஈ எறும்புக்கு கூட கெடுதல் பண்ண மாட்டாரு சார். உங்க அப்பா தான் கொலையை பண்ணாருன்னு உறுதியாயிடுச்சு. சார், என்ன சார் சொல்றீங்க? அவர் ஏன் சார் இதுல சரண்டர் ஆனாரு? எப்ப சார்? நேத்து மிட் நைட். சான்சல் எப்படி சார்? நேத்து நைட்டு நாங்க எல்லாரும் ஒன்னாதான் சார் இங்க இருந்தோம். இந்த நேரத்துல எங்க போறீங்க? நான் எங்கேயும் போல சீதா. ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சார், நாங்களாம் இங்க இருக்க சொல்லோ அவர் மட்டும் எப்படி சார் அங்க இருக்காது சார்? எங்களுக்கும் அதே கேள்விதான். அது எப்படி அவர் மட்டும் தனியா வந்து ஒரு கொலையை செஞ்சிருக்க முடியும்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. சார், நாங்க இப்ப வந்தா அவரை பார்க்க முடியுமா சார்? விசாரணை இன்னும் முடியல. முடிஞ்சதும் எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அங்க வந்து எல்லாரும் பாத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் எப்ப விசாரணைக்கு கூப்பிட்டாலும் ஸ்டேஷனுக்கு வரணும். அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வாயா. கடைசியா ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இந்த வழக்கை தீர விசாரித்ததிலும் சந்தர்ப்ப சாட்சியங்களை வைத்து பார்த்ததிலும் மார்க்கண்டேயன் தான் தணிகாச்சலத்தை படுகொலை செய்தார் என்று நிரூபணமாகியுள்ளது. என்னதான் மார்க்கண்டேயன் கொலை செய்யும் நோக்கில் திட்டமிட்டு தணிகாச்சலத்தை தாக்கவில்லை என்று சொன்னாலும் இருவருக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருப்பதால் இதை எதேச்சையாக நடந்த சம்பவம் என்று கருதாமல் கொலை என்றே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. கொலை குற்றமாகவே இருந்தாலும் கொலையாளியின் வயதை கருத்தில் கொண்டு இந்த கோர்ட் மார்க்கண்டேயனுக்கு ஈபிகோ செக்ஷன் 302 படி 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கிறது.